த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படம் நம்மள நெருங்கிட்டு இருக்க சமயத்துல கராத்தே கிட் படத்தை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். 2010ல ரிலீஸ் ஆன கராத்தே கிட் மூவில கராத்தே மட்டும் இல்லாம குங்ஃபுமே இடம் பெற்றிருந்துச்சு. 2010ல ரிலீஸ் ஆன கராத்தே கிட் மூவியே ஒரு ரீமேக் மூவி தான். ஆடியன்ஸை கவரணும்ன்ற ஒரு சில காரணத்துக்காக கராத்தே கிட்ன்ற பேர் இந்த படத்துக்கு வச்சிருப்பாங்க. ஆனா கராத்தே மட்டும் தான் இந்த படத்துல காட்ட போறாங்கன்ற ஒரு எண்ணத்துல மட்டும் இந்த பேர் அவங்க வைக்கல. கராத்தே கிட் படத்துல நெக்ஸ்ட் கராத்தே கிட்ட உருவாக்கணும்ன்றதுக்காக மிஸ்டர் மியாகி டேனியல் லாருசேவும் ஜூலி பியர்ஸும் நெக்ஸ்ட் கராத்தே கிட்ட உருவாக்குறதுக்காக சின்ன பசங்களுக்கு கராத்தேவை கத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இது அவங்க பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கதாகவும் படத்துல காட்டியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் மிஸ்டர் ஹான் கராத்தே கிட் மூவில கும்ஃபுவை கத்து கொடுத்து இருந்திருப்பாரு. இந்த கராத்தே போட்டி சீனால நடக்கிறதுனால அங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் மாறி இருக்கிறதுனாலையும் கராத்தே கிட் மூவில கும்ஃபுவை காட்டுறதை நம்ம பெருசா கண்டுக்காம விட்டு இருந்திருப்போம். ஆனா இதுவே ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு. கராத்தேன்னு பேரை வச்சுட்டு கும்ஃபுவை காட்டுறது மூலமா கராத்தேவும் கும்ஃபுவும் ஒண்ணுதான்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. கும்ஃபுவை விட கராத்தே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கும்ஃபு சீனால தோன்றி டாவேசியத்தையும் கன்ஃபூசியனிசத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மூவ்ஸ் எல்லாமே ஃப்ளூயிடா அனிமல்ஸை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இதோட மூவ்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கும். கும்ஃபுவோட சில முக்கியமான குறிக்கோள்கள் என்னன்னா ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் மனசையும் உடம்பையும் சமநிலைப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதே கும்ஃபுவோட முக்கியமான குறிக்கோள்களா இருக்கு. ஆனா கராத்தே அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா ஜப்பான்ல தோன்றி புசுகிடோவை கொண்டதா இருக்கும். இதோட மூவ்ஸ் எல்லாமே வலிமையாகவும் வேகமாகவும் துல்லியமாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும். கராத்தேவோட சில முக்கியமான குறிக்கோள்கள் செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றதா இருக்கும். அதுல முக்கியமா தங்களோட கவனத்தை சிதறவிடக் கூடாதுன்றதுக்காக மட்டும் ஏகப்பட்ட பயிற்சிகளை மேற்கொள்வாங்க. நீங்க கராத்தே கிட் படத்துல பார்த்தா கூட கவனத்தை சிதறவிடக் கூடாதுன்றதுக்காக மட்டும் ஜாக்கி சான் அவனுக்கு ஏகப்பட்ட கடினமான பயிற்சிகளை கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் கராத்தே கிட் படத்துல ரெண்டு மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் ஆன ஜாக்கி சானும் ரால்ஃப் மஜியோவும் ஒருத்தர் சண்டை போட்டிருக்கணும். படத்துல மிஸ்டர் ஹானும் டேனியல் லாருஸ்கேவும் சண்டை போட போற மாதிரி தான் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி நடக்காம கராத்தே கிட் படத்துல ரெண்டு மாஸ்டர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸும் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாத்தி சண்டை போடுறதுக்கு பதிலா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸையும் ட்ரெயின் பண்ண ரெண்டு மாஸ்டர்ஸ் சண்டை போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும். இது படத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவே இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு கடைசியா எதிர்பார்ப்பாவே முடிஞ்சு போச்சு. ஆனா கராத்தே கிட் படத்துல கும்ஃபுக்கும் கராத்தேக்கும் இடையே இருக்கிற வேறுபாடுகளை அவங்க என்னதான் விளக்கி சொன்னாலும் உண்மையான தற்காப்பு கலைனா அது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னைத்தானே தற்காத்துக்கிற மாதிரி எந்த ஒரு கலை இருக்கோ அதுதான் உண்மையான தற்காப்பு கலையா இருக்க முடியும். இந்த படத்துல ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க. ஜாக்கி சான் அவரோட ஸ்டூடெண்ட்டுக்கு அவரோட சொந்த ஸ்டண்ட்டை கத்து கொடுப்பாரு. ஆனா ரால்ஃப் மஜியோ அவரோட நிஜ வாழ்க்கையிலையும் கராத்தேவை உண்மையிலே கத்துக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே நிஜ வாழ்க்கையிலுமே கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான். ஜாக்கி சான் அவரோட 7 வயசுல இருந்து தற்காப்பு கலைகளை கத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா ரால்ஃப் மஜியோ ஜாக்கி சான் அளவுக்கு வரணும்னா இன்னும் கடினமா பயிற்சி எடுத்தாகணும். இருந்தாலும் ரெண்டு பேருமே அவங்க ஃபீல்டுல ஒரு ஹீரோவா தான் இருக்காங்க. த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்துல மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்னு சேர போறாங்கன்றத கேட்கவே சூப்பரா இருக்குல்ல. இதை பாக்குறதுக்காக நம்ம மட்டும் இல்ல இந்த ஒட்டுமொத்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பாப்பா என்ன பண்றாங்கன்னு. கடந்த 15 வருஷமா கராத்தேவை விட கும்ஃபு தான் ஒரு சிறந்த தற்காப்பு கலைன்னு நிரூபிக்கிற விதமா 2010ல ரிலீஸ் ஆன கராத்தே கிட் மூவில இருந்து இப்ப வரைக்குமே நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போற கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் மூவி இதை மாத்தி அமைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போற கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் மூவிக்கான ட்ரைலர்ல மிஸ்டர் ஹான் அவரோட ஸ்டூடெண்ட் லீக்கு உதவி பண்றதுக்காக டேனியல் லாருசேவை தேடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கும்ஃபு கராத்தே இது ரெண்டையும் எப்படி இணைக்க போறாங்க, அதை எப்படி நமக்கு காட்ட போறாங்கன்னு ட்ரைலரை பாக்குறப்போ நமக்கு அவ்வளவு கிளியரா தெரியல. ஆனா இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்தோட கதை என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா லீ தன்னோட அம்மாவோட நியூயார்க் சிட்டிக்கு வந்துட்ட அப்புறம் அங்க அவரோட புது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணும்போது அவங்களோட உதவியில ஏதோ ஒரு காரணத்துக்காக லீ கராத்தே போட்டிக்குள்ள நுழைகிறாரு. ஆனா லீ அந்த போட்டியில தன்னோட திறமைகள் பத்தாத காரணத்தினால மிஸ்டர் ஹான் கிட்ட இருந்து கும்ஃபுவையும் டேனியல் லாருசே கிட்ட இருந்து கராத்தேவையும் ரெண்டையும் கத்துக்கிட்டு ரெண்டும் கலந்த ஒரு சக்தி வாய்ந்த கலவையா மாறி லீ அந்த போட்டியில ஜெயிக்க போற மாதிரி தான் இந்த படத்தோட கதை அமையும்னு நினைக்கிறேன். த கராத்தே கிட் மூவி எல்லாருமே சின்ன வயசுல பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்போம். என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் மூவிஸ்ல இந்த படத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. த கராத்தே கிட் படத்தை விட த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படம் பெட்டரா இருக்குமா இல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் எனிவேஸ் இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த எப்படில பார்க்கலாம்.